सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। रत्नपादुका प्रभाभिराम पादयुग्मकम् नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनम् मृत्युदर्पणाशनं करालदं स्वभूषणम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। अट्टहास भिन्न पद्मजाण्डकोश संततिम् अट्टहास भिन्न पद्मजाण्डकोश संततिम् दृष्टिपात नष्टपापजालमुग्रशासनम् दृष्टिपात नष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भूतसंघनायकं विशालकीर्तिदायकं भूतसंघनायकं विशालकीर्तिदायकं काशीवासी लोकपुण्य पापशोधकं विभुं काशीवासी लोकपुण्य पापशोधकं विभुं नीतिमार्ग कोविदं पुरातनं जगत्पतिं नीतिमार्ग कोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरम् कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरम् ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनम् ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहलोभदैन्यकोपतापनाशनम् शोकमोहलोभदैन्यकोपतापनाशनम् ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिम् ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिम् ध्रुवम् ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिम् ध्रुवम्। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते संप्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुष्कृन्करणे नलिनी दलगत जलमति तरलम् तत्त्वजीवितमतिशयचपलम् विद्धि व्याध्यभिमानग्रस्तम् लोकं शोकहतं च समस्तं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते। மூன்று பொருள்களின்பால் கொள்கின்ற மோகத்திலிருந்து நம்மை விடுவித்தார். சத்துவகுணத்தின் மூலமாக அறிவில் இருந்து வருகின்ற மோகம், ரஜோகுணத்தின் மூலமாக அர்த்தத்தில் கொள்கின்ற மோகம்,
தமோகுணத்தின் மூலமாக இன்பத்திலிருந்து வருகின்ற மோகம். இந்த 3 விதமான மோகமும் நம்மால் முழுமையாக விசாரம் செய்து பார்க்கப்பட்டு அதில் இருக்கின்ற அறிவை நாம் பெற்றோம். கடைசியாக இருக்கின்ற இந்த 3 குணங்களையும் கொண்டு மோகித்திருக்கின்ற ஜீவன் உலகத்தை நோக்கி செல்கிறான். உலகத்திடத்திலே மோகம் கொள்கிறான். 3 குணங்கள் இல்லாது போனால் உலகம் என்பது இல்லை. 3 குணங்களை கொண்டு உலகத்துடன் நான் உறவாடுகின்ற நேரத்தில் அதன் மூலமாக எனக்கு கர்ம வினைகள், புண்ணியம் பாவம் என்கின்ற கர்ம வினைகள் வருகிறது. புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் நான் தேவலோகத்துக்கு போகின்றேன், அல்லது புண்ணியங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய லோகத்துக்கு போகின்றேன். பாபங்கள் அதிகமாக இருந்தால் நான் மிருகலோகங்களுக்கு போகின்றேன், புல் பூண்டிருக்கக்கூடிய லோகத்திற்கு போகின்றேன். புண்ணியமும் பாவமும் இரண்டும் சேர்ந்து இருந்தால் மனுஷ லோகத்துக்கு வருகிறேன். இது எல்லாம் எதன் அடிப்படையிலே வருகிறது என்றால் கர்மத்தினுடைய வினை. நாம் செய்கின்ற கர்மங்கள், அதற்கு வருகின்ற வினையின் அடிப்படையிலே திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன் என்கின்ற 2 பலன்களானது ஏற்பட்டு அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆயுள் கொடுக்கப்படுகிறது, அங்கே அனுபவங்கள் கொடுக்கப்படுகிறது. அதற்காக ஒரு பிறவி என்பது நாம் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அவ்வாறு அந்த ஜீவன் என்ன நினைக்கின்றான் அல்லது என்ன நினைக்கின்றோம் நாம் என்று சொன்னால், நாம் அனுபவிக்க போகின்ற இந்த பிரபஞ்சம், இந்த லோகம் உண்மையானது, நிலையானது. ஆயனாலே நிலையாக இருக்கின்ற இந்த உலகத்திடத்திலே நிலையான இன்பத்தை எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிலே தோன்றி அதன் மூலமாக உலகத்திடத்திலேயே நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் அறிவையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அனைத்தையும் நாம் முழுமையாக இழக்கின்றோம், துறக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய தர்மம் என்ன, இந்த பிரபஞ்சத்தினுடைய தர்மம் என்ன, அதுதான் இந்த பாடல்ல சொல்லப்படுகிறது. உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய தர்மம் நமக்கு புரிந்து விட்டது என்றால் அப்பொழுது நமக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து எப்படி நான் என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவானது இல்லாது போனால் என்ன செய்வோம்? இந்த அறிவு இல்லாத போது அதிகமான நேரத்தை உலகத்திடத்திலே சென்று நாம் உழைத்து விட்டு நேர்மே இல்லை என்று சொல்லிவிடுவோம். என்னை சிந்திப்பதற்கோ என்னுடைய உயர்வுக்கோ அமைதியாக ஆனந்தமாக வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றிய சிந்தனைக்கு உட்படுவதற்கு நான் தயாராக இல்லை. காரணம், என்னுடைய நேரம் முழுக்க இந்த உலகத்திலே அபகரிக்கப்படுகிறது. உலகத்திலே தொலைத்து விடுகின்றது, ஆயுளை தொலைத்து விடுகின்றது, ஆரோக்கியத்தை தொலைத்து விடுகின்றது, உடல்ல இருக்கக்கூடிய வலிமை போய்விடுகிறது, மனதில் இருக்கின்ற வலிமை போய்விடுகிறது, அறிவில் இருக்கின்ற வலிமை போய்விடுகிறது. அனைத்தையும் இழந்து நிர்கதியாக என்ன செய்வது என்று கூட தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை தெரிந்து, இதுதான் மோகம். உண்மை அல்லாத உலகத்தை உண்மை என்று பார்க்கும். உண்மை அல்லாத உலகத்திடத்திலே போய் உண்மை என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் அப்போ எனக்கு என்ன வருகிறது? உண்மை அல்லாத பொருள்களை எல்லாம் எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்கின்ற எண்ணம். ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார்,
ரோமஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஷி உடம்பு முழுக்க அவருக்கு ரோமம் உண்டா. ரோமஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஒரு மனிதன் வருகிறான். அவரிடத்திலே பல விஷயங்கள் பேசப்படுகிறது. நிலையாமையை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். உடல் நிலையாமை, உலகத்தினுடைய நிலையாமை, செல்வ நிலையாமை, உறவுகள் நிலையாமை, எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறார். ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியும் நிலையாமையை பற்றியெல்லாம். அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த உலகமானது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை படைத்தது. இந்த உலகத்தை மனுக்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மன்வந்தரமும் முடிகின்ற நேரத்தில் என்னுடைய உடம்பில் இருந்து ஒரு ரோகம் கொட்டும். அவ்வாறு நிறைய மன்வந்தரங்கள் எல்லாம் சென்று எல்லா உலகமும் பிரம்மாஜியிடத்திலே போய் ஒடுங்கி பிரளயம் ஏற்படக்கூடிய காலத்தில் இதெல்லாம் எப்படானா என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டே சென்று இவைகள் எல்லாம் முடிவுறுகின்ற காலத்திலே பிரளயமானது. அவ்வாறு இருந்தும் கூட நான் என்னுடைய தலையிலே ஒரு பாயை சுருட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கையின் இடுக்கிலே ஒரே ஒரு வஸ்திரத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக இதை காட்டுகிறேன் என்றால், நிலையில்லாத உலகத்திடத்திலே என்னுடைய வாழ்க்கை நிலையானதை நோக்கி போகாமல் நிலையற்றதை நோக்கியே போய்விட்டால் அர்த்தம் அனர்த்தமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்பதான் மனிதனுக்கு புரிகின்றதா இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் என்னைக்கு திருவது, என்றைக்கு பிரளயமானது ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலேயே எத்தனையோ யுகங்கள் வந்ததற்கு பிறகு இவர் இறக்க போகிறார் என்றால், அப்ப இவ்வளவு நீ நெடிது ஆயுள் இருந்த போதும் கூட இவர் அந்த ஆயுளினுடைய நிலையாமையை பற்றி சிந்தித்துக் கொண்டு நிலையானதை நாடிக்கொண்டு போகிறாரே. நம்முடைய வாழ்க்கையோ இன்றோ நாளையோ இப்பொழுதோ அப்பொழுதோ என்று இருக்கிறது. ஆனால் நான் என்ன செய்கிறேன், இன்னும் இதை பெற்று விட வேண்டும், இன்னும் இதை சாதித்து விட வேண்டும், இன்னும் இதை அனுபவித்து விட வேண்டும், இன்னும் இந்த பொருளை எல்லாம் வாங்கி குவித்து விட வேண்டும் என்று உலகத்துக்கு பின்னாடியே சென்று கொண்டிருக்கிறேனே. புண்ணிய பாவத்துக்கு பின்னாடியே சென்று கொண்டிருக்கிறேனே. ஜனன மரணத்துக்கு பின்னாடியே சென்று கொண்டிருக்கிறேனே. என்னை போன்றிருக்கக்கூடிய ஒரு மோகி, என்னை போன்றிருக்கக்கூடிய ஒரு அஞ்ஞானி, என்னை போன்றிருக்கக்கூடிய மூடன் வேறு யார் இருக்க முடியும்? இது வேண்டாம் என்றால் உலகத்துக்கு பின்னாடி நான் சென்று, காமிய கர்மத்துக்கு பின்னாடி நான் சென்று மீண்டும் மீண்டும் வெறுப்புடன் கூடிய கர்மத்தை செய்து அதன் மூலமாக வருகின்ற புண்ணிய பாவ வினையை நான் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டாம் என்றால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இறைவன். மனித பிறவியில் மட்டும்தான் அது கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த பிறவியை நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உலகத்தினுடைய யாதாத்மியம், உலகத்தினுடைய யதார்த்தமான ஞானத்தை நான் புரிந்து கொள்ளுதல். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பாடலுக்கு உள்ளே போவோம், பிறகு சிந்திக்கலாம். நளினி தலகத ஜலம். நளினி என்றால் தாமரை தடாகம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. தாமரை ஓடம் நளினி. தாமரை தடாகத்திலே இருக்கின்ற
தலகத என்றால் இலை. தாமரை தடாகம், அந்த தாமரை தடாகத்திலே இருக்கக்கூடிய தலகத, தலம் என்றால் இலை. அந்த தடாகத்திலே இருக்கக்கூடிய ஜலத்திடத்திலே இருக்கக்கூடிய தாமரை இலை, அதுல வந்து செல்கின்ற கத ஜலம், தாமரை இலையிலே இருக்கின்ற ஜலம், வந்து செல்கின்ற ஜலம். கத அகத, வந்து போகின்ற ஜலத்தை. இது உதாரணம் எடுத்துக்கிறார். இப்பேற்பட்ட தாமரை தடாகத்திலே இருக்கக்கூடிய இலையில் மேலே இருக்கக்கூடிய வந்து போகின்ற ஜலம் இப்பேற்பட்டதாம் அதி தரளம். தரளம் என்றால் சஞ்சலமானது, நிலையற்றது, ஆடிக்கொண்டே இருக்கும் தன்மைப்பட்ட, ஆடிக்கொண்டே இருக்கும் தன்மை படைத்தது தரளம். அதி தரளம் என்றால் அதிகமாக, மேலான, மிகவும் அதிகமாக சஞ்சலப்படும் தன்மை படைத்தது, நிலையில்லாமல் இருக்கும் தன்மை படைத்ததுதான் தாமரை தடாகத்திலே இருக்கின்ற, தாமரை இலையின் மேலே இருக்கின்ற ஜலம். இதை எதற்கு உதாரணம் கொடுக்கிறார் என்றால் தத்வத் ஜீவிதம், அதே போன்றதுதான். தத்வத் அதே போல, அதை போன்றதுதான் இதம் ஜீவிதம், இந்த வாழ்க்கையும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையும் அதே போன்றதுதான். நிலை இல்லா தன்மை படைத்ததுதான், சஞ்சலப்படும் தன்மை படைத்ததுதான். அதுக்கு அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டார்? அதிசய சபலம். அங்க அதி தரளம்னு போடுறார், இங்க அதிசய சபலம். அதிசயம் மிகவும், சபலமானது மிகவும் சபலமானது, நிலையற்றதாக இருக்கின்றது, வந்து போகும் தன்மை படைத்தது. அதனால்தான் 3 சொல்கிறார் பகவான். இந்த வாழ்க்கையினுடைய தன்மையை 3 தர்மத்துக்குள்ள அடக்கி விடுகிறார். இது வருவது, போவது, நிலை இல்லாதது. ஆகமஹா அபாயினஹா. ஆகமஹா என்றால் வருவது, அபாயினஹா என்றால் போவது, அனித்யாஹா நித்தியம் அல்லாதது. ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா, வருவதும் போவதும் நிலையில்லாததுமாக, உண்மை இல்லாததுமாக இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய அனுபவத்தை தெரிந்து கொண்டவனாய் உன்னுடைய மனதை அதன்பால் கொண்டு போகாதே. திதிக்ஷஸ்வ பாரதங்கிறார். பொறுப்புக்கொள். அதிசய சபலம். அதிசயம் என்கின்ற வார்த்தைக்கு மிகவும் என்று அர்த்தம். இரண்டாவது, அதிசயம் நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. அதிசயமா இருக்குன்னு சொல்றோம் அல்லவா, நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாதது, நம்முடைய புரிந்து கொள்கின்ற தன்மைக்கு அப்பாற்பட்டதாக, கண் முன்னாடியே பார்த்து கொண்டே இருக்கும் போதே மாற்றங்கள் வேகமாக நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்று நம்மால் நம்முடைய சிற்றறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கையினுடைய பிரயாணம் வேகமாக நகர்ந்து போவதை சபலமானதாகவும் இருக்கின்றது, நிலையற்றதாகவும். நிறைய சிந்திக்க நம்மை தூண்டுகிறார். முதல்ல அந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்வோம். அதன் பிறகு ஜீவிதத்துக்கு வருவோம். ஜீவிதம் என்றால் வாழ்க்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையும் இந்த உலகம் நிலையில்லாதது, ஆடிக்கொண்டே இருக்கும் தன்மை படும். அதி தரளம்
நகர்ந்து கொண்டே இருக்கும் தன்னை படைத்தார். இப்ப தடாகத்திலே இருக்கக்கூடிய ஜலம், ஜலத்திலே இருக்கின்ற இலை, இலைக்கு மேலே இருக்கின்ற ஜலம். சகதியுமாக அழுக்கு நிறைந்த தடாகம் நம்முடைய உடல், ஸ்தூல உடல். அதுல சூக்ஷ்ம சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரம், அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் இங்கே இலையாக. அதிலே வந்து செல்கின்ற ஜலம் நம்முடைய எண்ண அலைகள். நிலையில்லாமல் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது, ஆடிக்கொண்டே இருக்கிறது, ஒரே ஒரு தன்மையிலே இருப்பது இல்லையோ, வந்து போகின்ற இலையின் மேல் வந்து போகின்ற ஜலமானது காற்றடித்தால் நகருகிறது, இலையை விட்டு நகருகிறது. மீண்டும் காற்று இல்லாத போது வந்து மறுபடியும் இலையிலே அமரும். அதே போல மனமும் சதா சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் தன்மை படைத்ததாகும். காமத்தாலும் குரோதத்தாலும் ரஜோகுணம் தமோ குணத்தினாலே மனம் சதா சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் தன்மை. நிறையில்லாமல் இருக்கின்ற அந்த மனம் ஆசை என்று சொல்லக்கூடிய காற்று உள்ளே புகுந்தால் எப்படி ஜலம் ஆடுகிறதோ, இலையிலே இருக்கக்கூடிய ஜலம் ஆடுகிறதோ, நகருகிறதோ, அதே போல மனம் நகர ஆரம்பிக்கும். நிலையில்லாத ஒரு தன்மையை, அமைதி இல்லாத ஒரு தன்மையை நாம் சதா சர்வகாலம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் கேட்பது என்ன? அமைதி, ஆனந்தம். ஆனால் இப்பொழுது அனுபவிப்பது என்ன? நிலையில்லாத அனுபவங்களை, மாறிக்கொண்டே இருக்கின்ற அனுபவங்களை, வந்து போகின்ற அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டே. தாமரை தடாகத்திலே இருக்கின்ற இலை, அதன் மேலே இருக்கக்கூடிய ஜலம் எப்படி நிலையில்லாமல் இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய உடலும் நிலையில்லாமல் இருக்கிறது, மனமும் நிலையில்லாமல் இருக்கிறது. அழுக்கு அடைந்து இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம், புண்ணிய பாப வினையினாலே அழுக்கு அடைந்திருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம், புண்ணிய பாப வினையினாலே அழுக்கு அடைந்திருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், அதில் வந்து போகின்ற விருப்பு வெறுப்புகள் என்பது சதா சர்வ காலம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஜலமாக இருக்க, ஒரு ஜீவன் நிலையற்ற வாழ்க்கையை வாழ்கிறான், அமைதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறான். ஒன்று, இப்பேற்பட்ட நிலையில்லாத இந்த ஜலம் காற்றினுடைய வசத்தினாலே அலைக்கழிக்கப்படுகின்றது என்று சொன்னார். காற்று உள்ளே புகாமல் இருந்தால் எப்படி அந்த இலையின் மேலே ஜலமானது நிற்குமோ, அதே போல நம்முடைய மனதிலே உலகத்தினுடைய விஷயங்கள் உள்ளே புகாமல் இறைவனை பற்றின சிந்தனை மட்டுமே இருந்தால் அப்பொழுது மனம் ஆடாது அசையாமல் இருக்கிறது. பகவான் கீதையிலே ஒரு உதாரணம் கொடுக்கிறார். குடத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீபம் எப்படி அணையாமல் ஆடாமல் ஒரே தன்மையிலே எரிந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல மனமும் சபலப்படாமல்
தரங்கம் என்று சொல்லக்கூடிய சஞ்சலம் இல்லாமல் மனமானது ஆடாது அசையாது இருக்க வேண்டுமானால் மனதை உலகத்திடத்திலிருந்து பிரித்து எடுத்து விருப்பு வெறுப்பிலிருந்து பிரித்து எடுத்து மனதை கொண்டு போய் கோவிந்தனிடத்திலே நான் வைக்காதவரை அந்த மனம் ஆடிக்கொண்டேதான் இருக்கு. ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதுக்கு என்னடான்னா நிலையில்லாத அனுபவங்களைத்தான் அது. அர்ஜுனன் கேட்கிறான், கீதையில பார்க்க போகின்றோம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாத்தி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோகோ இவ துஷ்கரம். ஆராத்தியாயத்தில் இந்த கேள்வி வருகிறது. மனதை ஒழுங்குபடுத்து என்று சொல்கிறாயே கிருஷ்ணா, என்னுடைய அனுபவத்திலே மனதை எல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாது, அமைதிப்படுத்த முடியாது. காரணம், மனதுல இந்த 4 தர்மங்கள் இருக்குதான். சஞ்சலம், பிரமாதி, பலவத், திருடம். இப்பேற்பட்ட 4 தோஷங்கள் மனதிலே இருக்கு. தஸ்யாகம் நிகிரகம் மன்யே, எப்படி என்னால் மனதை நிகிரகம் செய்ய முடியும்? அதுக்கு அவன் கொடுக்குற உதாரணம் பாருங்கள். காற்றை போல வேகமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய, காற்றை விட அதிகமாக வேகமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய காற்றை எப்படி நம்மால் அடக்கி வைக்க முடியாது? அதே போல மனமும் வேகமாக நகர்ந்து எவ்வளவு வேகமாக காரியத்தை செய்கிறதோ அதே போல மனம் வேகமாக நகர்ந்து சஞ்சலப்பட்டு வேகமாக காரியத்தை செய்கிறதே. ஏற்பட்ட மனதை எப்படி நான் ஒருமுகப்படுத்தி? அப்போ பகவான் சொல்றார், உன்னுடைய மனதை உன்னால் நிகிரகம் செய்ய முடியும். அதற்கு பயிற்சி என்பது தேவை. அபியாசேன கௌந்தேய வைராகியேன ச கிரியதே. தொடர்ந்து அபியாசம் பயிற்சி செய்வதன் மூலமாகவும் வைராக்கியத்தின் மூலமாகவும் உன்னுடைய மனதை நிகிரகம் செய்யலாம். இப்ப சஞ்சலம் என்பதுதான் ஒரு இலையின் மேலே இருக்கக்கூடிய ஜலத்துக்கு இருக்கின்றது என்றால் நிலையில்லாத தன்மையை நாம் அனுபவங்கள் வருகிறது போகிறது, இன்ப துன்பங்கள் வருகின்றன போகிறது, மான அவமானங்கள் வருகிறது போகிறது, சுகதுக்கங்கள் வருகின்றது போகின்றது, யோகங்கள் வியோகங்கள் வருகின்றன போகின்றன, லாப நஷ்டங்கள் வருகிறது போகிறது, பிரியம் அப்பிரியம் வருகின்றன போகின்றன, உறவுகள் எல்லாம் வருகிறது போகிறது, வருகிறார்கள் போகிறார்கள், காலை மாலை வந்து போகிறது, இரவு பகல் வந்து போகின்றது, ருத்துக்கள் வந்து போகின்றது, ஆயுள் வேகமாக கழிந்து போகின்றது. எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிலையில்லாத காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தும் கூட நாம் இந்த ஜீவிதத்துல என்ன கேட்கிறோம்? நிலையில்லாத உலகத்திடத்திலே போய், மிகவும் நிலையற்ற உலகத்திடத்திலே போய், நிலையில்லாத மனதிடத்திலே போய் நிலையான இன்பத்தை கொடு என்று, மாறாத இன்பத்தை கொடு, அழியாத இன்பத்தை கொடு. எவ்வளவு பெரிய அறியாமையம்! மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகத்திடத்திலே மாறுபடுகின்ற அனுபவங்களைத்தானே பெற முடியும். மாறாத அனுபவத்தை எப்படி நம்மால் பெற முடியும்? இது புரியாத காரணத்தினாலே, இதை நாம் சரியான முறையிலே அறிந்து கொள்ளாத காரணத்தினாலே என்னை விட்டு எதுவும் போய்விடக்கூடாது, நான் சேர்த்த செல்வங்கள் என்னுடனேயே இருக்க வேண்டும், என்னுடைய உறவுகள் என்னோடையே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மை போராட வைக்கிறது, பந்தப்பட வைக்கிறது, துன்பப்பட வைக்கிறது. நம்மை சதா
சஞ்சல மனதிலேயே வைத்திருக்கிறார். இதுல கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், சஞ்சலமாக இருக்கின்ற இலையின் மேலே இருக்கின்ற ஜலம் சஞ்சலமாக இருக்கின்ற தடாகத்திடத்திலே ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தடாகத்திடத்தில் இருக்கக்கூடிய இலையின் மேலே இருக்கக்கூடிய ஜலம் எதை சார்ந்து இருக்கிறது? எதை சார்ந்து இந்த சஞ்சலமானதற்கு வருகிறது என்றால், தனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய சக்தி இடத்தில், தனக்கு அந்நியமாகிற சக்தி இடத்திலிருந்து அது கிடைக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்திலே நாம் பிறந்து விட்டோமே, ஆனால் நம்மிடத்திலிருந்தே நமக்கு தடைகள் வரலாம். ஆத்தியாத்மிக தாபம், நம்முடைய சுற்றுப்புறத்திலிருந்து தடைகள் வரலாம். ஆதி பௌதீக தாபம், இயற்கை இடத்திலிருந்து நமக்கு தடைகள் வரலாம். ஆதி தெய்வீக தாபம். இந்த மூன்று விதமான தடைகளை நாம் கடந்துதான் நன்றாக வேண்டும். இந்த மூன்று விதமான தடைகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இந்த மூன்று விதமான தடைகள் நம்மிடம் இருக்கிற வரை நாம் நிலையான இன்பத்தை பெற முடியாது. அப்ப இந்த அனுபவங்கள் நம்மை பாதிக்க வேண்டாம் என்றால் என்ன? நிலையில்லா தன்மையை, நிலையில்லாத உலகத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டனா, எதற்கு சுவாமி நிலையில்லா தன்மையை புரிந்து கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன்? வந்தோமா, பிறந்தோமா, வாழ்ந்தோமா, எல்லாவற்றையும் அனுபவித்தோமா, அனுபவித்து விட்டு போக வேண்டியது. எதற்கு நீங்கள் நிலையில்லா தன்மை ஆராய்ந்து பார், அதை ஆராய்ந்து பார், இதற்கு இதெல்லாம் ஆராய வேண்டும்? என்ன அவசியம்? நிலையில்லாத உலகத்திடத்திலே சென்று நிலையான அனுபவத்தை நாம் எதிர்பார்க்கிறோமே, அதனால நம்முடைய மனதுக்கு ஏற்படக்கூடிய அதிர்வுகளை பாருங்கள். நம்மால் பயத்திலிருந்து விடுபடவே முடியவில்லை, கவலையிலிருந்து விடுபடவே முடியவில்லை, துன்பத்திலிருந்து விடுபடவே முடியவில்லை, பந்தத்திலிருந்து விடுபடவே முடியவில்லை, ஆசையிலிருந்து நம்மால் விடுபட முடியவில்லை, சோர்விலிருந்து நம்மால் விடுபட முடியவில்லை, மோகத்திலிருந்து நம்மால் விடுபட முடியவில்லை, உயர்ந்த இலக்கை நோக்கி நம்மால் வாழ முடியாத தள்ளப்படுகின்றோம். சொல்லிக்கொண்டே போகலாம், அதிக தோஷம். இதன் அடிப்படையில் எல்லாம் வருகிறது. நிலையில்லாத அனுபவத்தை நிலையாக இருக்கும், நிலையான இன்பத்தை எனக்கு அது கொடுக்கும் என்கின்ற எண்ணம் நான் என்ன பண்ணுகிறேன்? அதனிடத்திலே ஏற்றி வைக்கிறேன். அந்த ஏற்றி வைக்கின்ற அந்த எண்ணம் தான் இங்கே. அதை எடுத்து விட்டு நான் பார்த்தால் எப்படி நளினி தலகத ஜலம், தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய இலையின் மேலே இருக்கக்கூடிய ஜலமானது எப்படி நிலையில்லாமல் வந்து போகின்ற தன்மையோடும் அழியும் தன்மை படைத்ததாகவும் இருக்கிறது, சஞ்சலப்படும் தன்மை படைத்ததாக, அதி தரளம் மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை படைத்ததாக இருக்கிறது. தத்துவ ஜீவிதம், அது போன்றதுதான் வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் அவ்வாறுதான்.
நிலையில்லாத உலகத்திடத்திலே வந்து போகின்ற அனுபவங்களிடத்திலே என்னுடைய மனதில் என்ன கேள்வி வரும்? அப்ப எது நிலையானது? யார் நிலையானவர்? நிலையானது இருக்கா இல்லையா? இந்த அறிவு இல்லாததுனாலதான் ஹிரண்யகசிபு எல்லாமே நிலையானது, நான் சேர்த்த செல்வங்கள் எல்லாமே நிலையானது, ராஜ்யம் நிலையானது, நானும் நிலையானவன், எனக்கு அழிவே கிடையாது, என்னை யாருமே அழிக்க முடியாது, நானும் அந்த அளவுக்கு வரம் வாங்கி இருக்கின்றேன், என்னை எந்த சக்தியாலும் அழித்து விட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வரம் கேட்டுக்கான். மிருகங்களால் எனக்கு அழிவு வரக்கூடாது, மனிதர்களால் அழிவு வரக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் அழிவு வரக்கூடாது, பஞ்சபூதங்களால் அழிவு வரக்கூடாது, ஆகாயத்திலே அழிவு வரக்கூடாது, அந்தரிக்ஷம் நடுவெளியிலே எனக்கு அழிவு வரக்கூடாது, 14 லோகத்திலும் எனக்கு அழிவு வரக்கூடாது, உள்ளே வெளியே மேலே கீழே மிருகங்களால் அசுரர்களால் தேவர்களால் யாராலும் அழிவு வரக்கூடாது. என்ன அறியாமை பாருங்க. அதனால என்ன பண்ணுகிறான்? தனக்கு அழிவே கிடையாது என்பதாக நினைத்துக் கொண்டவன் எல்லாரையும் தனக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள ஆசை. நான் தான் பெரியவன், நான் தான் ஈஸ்வரன் ஆளுபவன், தாயினாலும் எல்லோரும் அடிமைகள். அது ஹிரண்யகசிபுதான் மட்டும்தான் செய்யறான். நாம அதான் செய்யணும். நமக்கு யாராவது 2 அடிமைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்களை வைத்துக் கொண்டு நம்முடைய சந்தோஷத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறைபாடுகளை எல்லாம் நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து வச்சிருக்கோம், அன்பு, பாசம். அதற்காக கொஞ்சம் நாம் என்ன பண்றோம்? நிறைய நமக்காக உண்டான ஒரு இன்பத்தை அழைப்படுவதாக செலவு பண்றோம். அடிப்படையில் என்னடான்னு பார்த்தா, எனக்கும் இந்த உலகத்திடத்திலிருந்து ஹிரண்யகசிபை போன்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் வேண்டும். 8 வயது பாலகன் பிரகலாதன் சொல்றான், நீ எதை நிலையற்றது என்று நினைக்கின்றாயோ அவை அனைத்துமே நிலையான நினைக்கின்றாயோ அனைத்துமே நிலையற்றதுப்பா. அது அனைத்தும் நாராயணனால் கொடுக்கப்பட்டது. அது நாராயணனுக்கு சொந்தம். நீயும் நாராயணனுக்கு சொந்தம், நானும் நாராயணனுக்கு சொந்தம். இந்த உலகம் அனைத்தும் நாராயணனுக்கு சொந்தமானவை. ஆகினாலே இந்த நிலையில்லாத உலகத்திடத்திலே நிலையான நாராயணனை பற்றிக்கொள், நிலையில்லாத உலகத்தை விட்டு. அவனுக்கு இதை கேட்டு கோபம் வருகிறது. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி பகவான் அவனுடைய ஆயுதை எடுத்தார் என்று. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நிலையில்லாத உலகத்திடத்திலே நேரத்தையும் ஆயுளையும் ஒழுக்க செலவு செய்து புதிதாக கர்ம வினைகளை எல்லாம் சேர்த்து, புண்ணிய பாவ வினைகளை எல்லாம் சேர்த்து, அதற்காக மீண்டும் ஒரு பிறவி, மீண்டும் ஒரு இடம், மீண்டும் ஒரு ஆயுள், மீண்டும் ஒரு போகம். இது வேண்டாம் என்றால் அந்த உதாரணத்திலேயே நமக்கு அழகாக இன்னொரு ஞானத்தை கொடுக்கின்றார் ஆதிசங்கர பகவத்பாதால். எப்படி நிலையில்லாத வாழ்க்கையை இலையின் மேலே இருக்கக்கூடிய ஜலம் வாழ்கிறதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் நிலையில்லாததுதான். அப்படி நிலையில்லாத வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையை நிலையான பொருளிடத்தை கொண்டு நீ சேர்க்க வேண்டுமானால் இலையின் மேலே இருக்கக்கூடிய ஜலத்தை போல அல்லது ஜலத்திலே இருக்கின்ற இலையை போல நீ வாழ். தடாகத்திலே இலை இருக்கிறது, ஆனால் இலையிடத்திலே ஜலம் ஒட்டுவது இல்லை. இலையும் ஜலத்திடத்திலே ஒட்டுவது இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இருக்கிறது, ஆனால் இரண்டும் எதோடும் ஒட்டிக்கொள்வது இல்லை, பந்தப்படுவது இல்லை. இந்த உலகத்தோட நான் வாழலாம், உலகத்தோட தான் நான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நான் இன்னும் போய்விட முடியாது. அது ஞானத்தை பெற்றதற்கு பிறகும் சரி, ஞானத்தை பெறுவதற்காக உண்டான பிரயாணத்தை இருந்தாலும் சரி,
அல்லது அஞ்ஞானியாக வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்தில் தான் நான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த உலகத்திலே வாழும்போது எனக்கு என்ன அழகான ஒரு அறிவை கொடுக்கிறார். பற்றுதல் இல்லாமல், ஒற்றுதல் இல்லாமல் வாழ். இலையின்பால் இருக்கின்ற ஜலம் இலையோடு ஒட்டுவது இல்லை. ஜலத்தின்பால் இருக்கின்ற இலை ஜலத்துடன் ஒட்டுவது இல்லாமல் எப்படி இரண்டும் இருந்தும் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கின்றதோ, அதை போல நான் உலகத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் உலகம் என்னை ஒட்டி விடாமல் பார்த்துக் கொள்ளுதல், நானும் உலகத்தை ஒட்டி விடாமல் பார்த்து. ஒட்டியும் ஒட்டாமல் இரு. உலகத்திடத்திலே ஒட்டாமல் இருந்து இறைவனோட ஒட்டிக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்று பற்றி விடும். எப்பொழுது எனக்கு இந்த பற்றக்கூடிய தன்மை வருகிறது, நிலையில்லாதது என்கின்ற அந்த அறிவு ஏற்பட போவதால் நிலையானது எதுவோ அதை நான் பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம். நிலையில்லாத உலகத்திடத்திலே நேரத்தை நான் விரயம் செய்துவிடக் கூடாது, ஆயுளை நான் இழந்து விடக்கூடாது, ஆரோக்கியத்தை இழந்து விடக்கூடாது. இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்திலேயே நான் எப்படியாவது இறைவனை வேகமாக பற்றிக் கொள்ள வேண்டும், அடைந்து விட வேண்டும். இந்த தீவிரமான இச்சை எப்ப வருகிறது? பற்றுதலிலிருந்து விடுபட்டு வைராக்கியத்தை பெறும்போதுதான் மனதிலே அதற்கு உண்டான ஸ்புரணம் வருகிறது. இரவு நேரத்திலே 4 ஜாமத்திலும் பறை அணிந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்த காலத்துல உண்டு. இப்ப இன்றைக்கு போலீஸ்காரர்கள் விசிலடித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஜாமத்துக்கும் அந்த காலத்துல 4 உச்சந்திலே நின்று கொண்டு பறை அணிந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போவார்கள். திருடர்கள் வருகிறார்கள், ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே திருடர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், நடமாடுகிறார்கள், அதனால விழிப்புடன் இருந்து வந்திருக்கிறேன். அதுல அந்த வேலையை செய்யக்கூடிய அரசாங்கத்தினுடைய வேலையாட்களாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒருவர் தன்னுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நிகழ்ச்சி என்பதற்காக போய்விட்டார். தன்னுடைய பையனை கூப்பிட்டு, இன்று ஒரு நாள் நீ பறை அறையப்பா, எனக்கு கவனமாக இந்த வேலையை செய்துவிட வேண்டும், உறங்கி விடாதே, 4 ஜாமத்திலும் இந்த வேலையை செய்ய வேண்டும். நீ உச்சந்திலே நின்று கொண்டு பறை அறைந்து விட்டு மெசேஜை கொடுத்து விட்டுவான், செய்தியை தெரியப்படுத்தி விட்டுவான். இந்த பையனும் சரி என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஜாமும் வரும்போதும் போய் உச்சந்திலே நின்று கொள்கின்றான். பறை என்கின்ற அந்த வாத்தியத்தை அடிக்கின்றான். ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறான். ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு செய்தி வெளிப்படுகிறது அவன் மூலமாக. காமயேஷா, குரோதயேஷா, லோபா, இந்த 3ம் காம குரோத லோபஸ்ச தேகே திஷ்டந்தி தஷ்கராக ஞான ரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாகிரதே ஜாகிரதே. மனிதர்களே விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், ஜாகிரதையாக இருங்கள். யாரை கண்டு? திருடனை கண்டு ஜாகிரதையாக இருங்கள். திருடன் எங்கே இருக்கிறான்? தேகத்திலே வசிக்கிறான். தேகே திஷ்டந்தி தஷ்கராக தேகே திஷ்டந்தி. யார் அந்த திருடர்கள்? காம குரோதஸ்ச லோபஸ்ச. அந்த திருடர் என்ன பண்ணுகிறார்கள்? ஞான ரத்ன அபஹாராய, ஞானம் என்று சொல்லக்கூடிய ரத்னத்தை அபகரித்துக் கொண்டு போய்விடுவார்கள். ஆகையினாலே கவனமாக இருங்கள், கவனமாக. அடுத்த முறை அடுத்த ஜாமம் வருகிறது. பறை அடிக்கின்றோம். ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனப்புனः சம்சார சாகரம் துக்கம், தஸ்மாத் ஜாகிரதை ஜாகிரதை. பிறப்பும் துக்கம், வயோதிகமும் துக்கம், மனைவியும் துக்ககரமானவள். ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனப்புனः பிறவிருக்கும் போதும் பெருகிருக்கும் போதும் இந்த துன்பம் உண்டு. ஆகையினாலே
சம்சார சாகரம் துக்கம் தஸ்மா ஜாகிரத. இப்படி 4 ஜாமத்துக்கும் ஒவ்வொரு ஜாமமாக இந்த செய்தியை தெரியப்படுத்தி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருளை நீக்கி ஞான விழிப்பை ஏற்படுத்திய ஒருவர் ராஜாவுடைய பார்வைக்கு உட்பட்டு ராஜா அவரை கூப்பிட்டு பாராட்டி, உனக்கு அரசாங்கத்துல என்ன உத்தியோகம் வேண்டுமோ கேள் தருகிறேன். அதுக்கு அவர் கேட்கிறார், இந்த அரசவையிலே ஜெயில் எங்கே இருக்கிறதோ அங்கே தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய வேலை எனக்கு. ரொம்ப ஆச்சரியம் ராஜாவுக்கு, இவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிறீர், அப்பொழுது ஏன் தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய வேலையை கேட்கிறீர் என்று கேட்கும்போது அவர் சொல்றார், தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திலே நான் இருந்த அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றும் போது அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவனுடைய அறியாமையை நீக்கி விடுவேன். அப்பொழுது அவன் ஞானவானாக அவன் அடுத்த பிறவி இல்லா தன்மையை அடைந்து விடுவான். ஆகையினாலே அந்த வேலையை என்னிடம். காரணம், நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே போன பிறவிலே நான் உயர்ந்த ஞானியாக இருந்தேன், ஞானவானாக இருந்தேன். கடைசியிலே இறக்கும் தருவாயிலே நான் ஒரு சேரி என்கின்ற வார்த்தையை கேட்டதுனால எனக்கு இந்த சேரி பகுதியிலே பிறக்கக்கூடிய தன்மை வந்துவிட்டது. அது யாருக்கும் வந்துவிடக்கூடாது. ஆகையினாலே இறக்கும் தருவாயில கூட அவர்கள் உலகத்தை நினைக்காமல், எதையும் நினைக்காமல் இறைவனையே நினைக்க வேண்டுங்கிற அந்த செய்தியை நான் கொடுக்க வேண்டும். ஆகையினாலே என்னை கொண்டு போய் அங்கே போ. நினைத்து பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் வேகமாக கழிகிறது, உருண்டோடுகிறது. அப்படி இருக்கின்ற நேரத்திலே என்னுடைய ஆயுள் நிலையில்லாத ஆயுளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி வாழ வேண்டுமா? இலையை எப்படி ஜலத்தோட ஒட்டுவது இல்லையோ அதே போல நானும் உலகத்துடன் ஒட்டாதவனாய், உலகத்துடன் ஒட்ட வேண்டாம் என்றார். வெறுப்புடன் ஒட்ட வேண்டாம் என்றார். அகங்காரத்துடன் ஒட்ட வேண்டாம் என்றார். மமகாரத்துடன் ஒட்ட வேண்டாம் என்றால் யாருடன் ஒட்டினால் என்னுடைய மனம் எதையெல்லாம் ஒட்டாமல் இருக்கும்? ஒரே ஒருவனை பிடித்துக்கொள். கோவிந்தம் பஜ, கோவிந்தம் பஜ, கோவிந்தம் பஜ. ரொம்ப அழகான உதாரணம். எப்படி இலை ஜலத்துடன் ஒட்டாமல் இருக்கிறது, அதே போல நானும் இந்த உலகத்துடன் ஒட்டாமல் இருக்க. சரி, உலகத்தினுடைய 2வது தர்மம் இங்கே சொல்லுகிறார். தத்துவ ஜீவிதம் அதிசய சபலம். மனமே அறிந்து கொள், ஜீவனை அறிந்து கொள். இந்த லோகமானது சமஸ்தம் லோகம், இந்த லோகம் முழுவதும் எது வியாபித்துக் கொண்டிருக்கின்றதா? வியாதி, மனோவியாதி, உடல் வியாதி, புத்தி வியாதி, இன்னும் நிறைய வியாதிகள்லாம் இருக்கு. எல்லா வியாதிகளாலும் பீடிக்கப்பட்டதுதான் இந்த லோகம், இந்த ஜீவிதம். வியாதி. அடுத்தது அபிமான கிரஸ்தம். அபிமானம், புத்திர அபிமானம், பௌத்திர அபிமானம், தேக அபிமானம், ஏக அபிமானம், குல அபிமானம், ஜாதி அபிமானம், மொழி அபிமானம். விதவிதமான அபிமானங்களால் கிரஸ்தம் என்றால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. வியாதி அபிமான கிரஸ்தம். வியாதியாலும் அபிமானத்தாலும் கிரஸ்தம் பீடிக்கப்பட்டிருக்கின்றது, பிடிக்கப்பட்டிருக்கின்றது. பீடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதற்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்.
அதிலிருந்து விடுபட்டு எங்கும் பறந்து விரிந்திருக்கின்ற வியாதியே இல்லாத, அதனால்தான் பரமாத்மாவுக்கு ஒரு பெயர் 1000 நாமத்துல அனாமயன். ஆமயம் என்றால் வியாதி, நோய். அனாமயன் என்றால் வியாதி இல்லாதவன், வியாதியை போக்கக்கூடியவன். வியாதி அபிமான கிரஸ்தம். அடுத்தது சோகஹதம் ச, மேலும் சோகஹதம், சோகத்தால் அடிக்கப்பட்ட நாம், சோகத்தாலேயே அடிக்கப்பட்டு சோகத்தால் மிகவும் துன்பப்பட்டவர்களாய், வியாதியாலும் அபிமானத்தாலும் சோகத்தாலும் அடிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம். இதை அறிந்து கொள், வித்தி அறிந்து கொள். இது இங்க மட்டுமல்ல, சமஸ்தம் லோகம், லோகம் முழுவதும் எல்லோருக்கும் இதே அனுபவம் தான். இங்கு மட்டுமல்ல, எல்லா லோகத்திலும் இதே அனுபவம் தான். இப்பேற்பட்ட அனுபவத்தை அறிந்து கொண்டனா இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் என்ன செய்வது? 23, 24, 25 இந்த 3 பாடல்களும் அதற்கு விடையாக கொடுக்கப்படுகிறது. நிலையில்லாத உலகத்திடத்திலே போய் நான் என்ன செய்யக்கூடாது? என்னுடைய வெறுப்பை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்திக் கொண்டே போகாமல் நிலையானது எது என்கின்ற அந்த ஆராய்ச்சிக்கு நான் வருதல். முதல்ல நிலை இல்லாது என்பதை புரிந்து கொண்டனா, அப்போ நிலையானது எது என்கின்ற கேள்விக்கு நான் அதை நோக்கின பிரயாணத்திலே நான் இருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் அதுல இங்க 23வது பாடல்ல இது எல்லாம் என்னன்னு கேட்கிறார். இதற்கு பின்னாடி ஓடி இதெல்லாம் நிலையானது உண்மையானது நினைக்கின்றோமே, இது எல்லாம் ஆராய்ந்து பார், இதெல்லாம் உண்மையா என்று ஆராய்ந்து பார்ன்னு சொல்றாங்க. வாருங்கள் பாடலை படிப்போம், பிறகு சிந்திக்கலாம். கஸ்வம் கோஹம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாதா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்வா ஸ்வப்ன விசாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே கோவிந்தம் பஜ மூடமதே. நிறைய கேள்விகளை எல்லாம் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து போட்டு இது எல்லாவற்றையும் கேட்டுப்பார், ஆராய்ந்து. இது இவ்வாறு பரிபாவய, கடைசியில முடிக்கிறார். இதி பரிபாவய, 2வது வரியில முதல் பாதம் இவ்வாறு, இது இவ்வாறு, பரிபாவய, பாவய என்றால் எண்ணிப்பார், பரிபாவய என்றால் விசேஷமாக எண்ணிப்பார், விசாரணை செய்துபார். எதை விசாரம் பண்ணுவது? அன்ன விசாரமா, அல்லது ஸ்வர்ண விசாரமா, அல்லது தேக விசாரமா, அல்லது லோக விசாரமா? எதை குறித்து விசாரம்? இங்கே இத்தனை விஷயத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்துபார். நம்ம இதெல்லாம் விசாரம் செய்து பார்த்திருப்போமா என்று தெரியாது. நம்மை விசாரம் செய்ய சொல்லி தூண்டுகிறது சாஸ்திரம். குரு நம்மை விசாரம் செய்ய சொல்லி தூண்டுகிறார். எதை விசாரம் செய்ய சொல்லுகிறார்? கஹாத்வம் முதல் விசாரம். துவம் நீ, கஹா யார், நீ யார். கஹாத்வம் நீ யார். துவம் என்றால் நீ, கஹா யார், நீ யார். நீர் யார் என்று விசாரம் செய்துப்பார். நீ யார்? அடுத்தது அகம் கஹா, நான் யார். கோகம், கஸ்துவம் கோகம்,
கஹாத்வம் நீ யார், கோகம் அகம் கஹா நான் யார், அகம் என்றால் நான், கஹா யார் நான் யார். நான் யார் என்று விசாரம் செய்தல், நீ யார் என்று விசாரம் செய். நான் யார், நீ யார். குத ஆயாதா மூன்றாவது விசாரம். எங்கிருந்து வந்தாய்? குத எங்கிருந்து, குதஹா எங்கிருந்து, ஆயாதா வந்தாய் எங்கிருந்து வந்தாய். எங்கிருந்து வந்தாய்? உன்னுடைய தோற்றம் எங்கிருந்து வந்தது? இது என்ன கேள்வி? எங்க அம்மா அப்பா இடத்துல வந்தேன்னு சொல்லுவோம். ஆராய்ந்து கொண்டே போகணும். குத ஆயாதா எங்கிருந்து வந்தாய்? நான்காவது மே ஜனனி கா, மே ஜனனி என்னுடைய தாய் யார்? மே என்னுடைய ஜனனி தாயா, கா என்னுடைய அம்மா யார்? காமே கோமே தாத்தா, தாத்தா என்றால் என்னுடைய தகப்பன். மே எனக்கு, கஹா தாத்தா யார் என்னுடைய தகப்பன், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தந்தை. இவ்வளவுதான் விசாரம். நான் யார், நீ யார், எங்கிருந்து வந்தாய், யார் உன்னுடைய அம்மா, யார் உன்னுடைய அப்பா. இதை விசாரம் செய்து பார். இதோட இந்த உலகத்தினுடைய தர்மத்தையும் விசாரம் செய். உலகம் எப்பேற்பட்டது? சொப்ன விசாரம். இந்த உலகமானது நீ எதை நிலையானது என்று பார்க்கிறாய், அது வெறும் கனவை போன்றது. சொப்ன விசாரம். சொப்னம் எப்படி உண்மை அல்லவோ, நிலை இல்லாததோ, அதே போல இந்த உலகமும் உண்மை அல்லாதது, நிலை இல்லாதது. அதை எடுத்தும் ஆராய்ந்து பார். ஸ்வப்ன விசாரம். அடுத்தது, இந்த உலகத்தினுடைய தர்மம் என்ன? சாரமா அசாரமா? சாரம் உடையதா அல்லது சாரமற்றதா என்றால் சாஸ்திரம் சொல்லுகிறது, குரு சொல்லுகிறார், அனுபவம் சொல்லுகிறது அசாரம், சாரமற்றது. சாரம் என்றால் மேன்மை, மேன்மை மேன்மை என்பது இல்லாதது. அசாரம் மேன்மை என்பது அதே இல்லை. விஸ்வம், விஸ்வம் சர்வம், எல்லா பிரபஞ்சத்தையும் இவ்வாறு ஆராய்ந்து விட்டு, எல்லா அனுபவத்தையும் ஆராய்ந்து விட்டு, மனசி தியக்வா மனதிலிருந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த உண்மையெல்லாம் ஆராய்ந்து பார். இதெல்லாம் ஆராய்வதன் மூலமாக என்ன லாபம்? சாயங்காலம் பாருங்கள் என்ன லாபம் என்று சொல்றேன்னு சொல்றார். சாயங்காலம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.